மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுகின்ற வகையில் ஆங்காங்கு உள்ள அனைத்து கட்சி நம்முடைய மாவட்டத்தில் ஒன்றிய அளவில் ஒரு ஒன்றியம் 3 ஒன்றியம் 4 ஒன்றியமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல இல்லாமல் ஒரு இடத்தில் ஒரு 3 இங்கே குறிப்பாடுகளால் 2 ஒன்றியத்தையும் சேர்த்து ஒன்றிய கழகமாக அந்த ஒன்றிய அளவில் இருக்கின்ற அனைத்து கட்சி நிர்வாகிகளை ஒரு செயற்குழு கூட்டத்தை நடத்த வேண்டும். நாளை தினம் நாளை மறுதினம் நாளையே இருந்தால் நாளையே எல்லா ஒன்றியத்திலும் அத்தகைய செயற்குழு கூட்டத்தை நடத்தி செயற்குழு கூட்டம் இல்லை செயற்குழு கூட்ட அளவில் அந்த வட்டாரத்தில் உள்ள அந்த ஒன்றியத்தில் உள்ள அனைத்து கட்சி தோழர்களை அழைத்து யாரால் இருக்கிறார்கள் அறிந்து அவர்கள் அழைத்து ஒரு கூட்டத்தை நடத்தி இந்த தீர்மானத்தை நிறைவேற்றணுமோ அதே போல் 8ஆம் தேதி அன்று முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய 9 சட்டமன்ற தொகுதியுடைய வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துகின்ற விழா கூட்டம் வடலூரில் நடைபெற இருக்கின்றது. அது எந்த இடம் எங்கே என்பதை கண்டறிந்து அதை அறிவிக்கின்ற இடத்தில் அந்த கூட்டத்தை வெற்றிகரமாக நடத்துகின்ற பணியும் அதே போல் 23ஆம் தேதி வரை தேர்தல் நடைபெறுகின்ற வரை என்னென்ன பணியாற்ற வேண்டும் என்ற திட்டமிடுகின்ற நிகழ்வாக நாளை தினம் அந்த நிகழ்ச்சி அந்த கூட்டம் கூட்ட வேண்டும். இங்கே பதவி பெறக்கூடியவென்றால் 3 ஒன்றிய கழகங்களுக்கு அதெல்லாம் 3 ஒன்றிய செயலாளர் சேர்ந்து அந்த இடத்துல அந்த கூட்டம் நடத்த வேண்டும். அதே போல் குமராட்சியில் ஒரு 5 ஒன்றிய கழகம் இருக்கிறது. ஆக சிதம்பரம் தொகுதியில் 2 ஒன்றியம் இருக்குது, காட்டுமன்னார் தொகுதியில் இருக்கிறது. ஆக அந்த ஒன்றிய அளவில் அந்த கூட்டத்தை அனைத்து கட்சி தோழர்களை நிர்வாகிகளை அழைத்து அந்த கூட்டத்தை நடத்தி நாளையே திட்டமிட வேண்டும். 23ஆம் தேதி வரை நடைபெறுகின்ற தேர்தலில் நாம் என்னென்ன பணியாற்ற வேண்டும் என்பதை நான் ஒரு சுற்றறிக்கை உங்களுக்கு அனுப்பப்படும். அதை அழைத்து நம்முடைய அறிமுக கூட்டமாக அனைத்து கட்சி தோழர்கள் யாராவது பொறுப்பாளர் இப்போதான் இன்றைக்கி மாவட்டத்தில் யாராவது தெரிந்து புதுசாக கட்சிகள் தெரிந்து சில மாவட்ட செயலாளர் யாரும் இருக்கிறார்கள். காலத்தின் கருதி 2 மாவட்ட செயலாளர் 3 மாவட்ட செயலாளர் இருக்கிறார்கள். அதாவது 1 மாவட்ட செயலாளர் ஒரு கட்சிக்கு எங்களை கூப்பிட்டு பேசுகின்றோம். அதனால் அதை முடிச்சுட்டு 5 மணிக்கு நாங்கள் சென்னையில் இருக்கணும். அதுக்காக 1 அரை மணி நேரம் பேசலாம். இப்போ இப்போ தேர்தலுக்கு விதிமுறைகளை இப்போ அவங்களும் உணவு அதை அளிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் அந்த கூட்டம் நடத்தணுமோ என்ற ஒரு உணர்வு குற்ற உணர்வாக இது அமைந்திருக்கிறது. ஆக இந்த தேர்தல் கட்டுப்பாடு அந்த தேர்தல் கட்டுப்பாடு வந்து போச்சு. அதனால் இப்போ கேமராலாம் எடுத்து வச்சுட்டு கணக்கு சமர்ப்பிக்கின்ற 40 லட்சத்துக்குள்ளே எல்லாத்தையும் முடித்தோம். வேட்பாளருக்கு 40 லட்சம் ஆக அந்த அரிய பணி இருக்க வேண்டும். அதனால் அந்த கூட்டத்தை நாளை தினம் அந்த கூட்டத்தை அந்தந்த ஒன்றிய அளவில் சிதம்பரம் நகரம் சிதம்பரத்தில் இருக்கின்ற அனைத்து கட்சி நிர்வாக நகர செயலாளர் அழைத்து நகர செயலாளர் கூட்டம் நடத்தி எப்படி ஓட்டுக்கு எப்படி பண்ணிடணும் என்று செந்திலுக்கு தெரியும், அதே போல் மக்களுக்கு தெரியும். இதை அந்தந்த தலைவர் அங்கங்கே தோழர்கள் எல்லோரும் உங்களுடைய மாவட்ட நிர்வாகிகள் வந்திருக்கீங்க. அந்தந்த ஒன்றிய கழகத்துக்கு அந்தந்த ஒன்றியத்துக்கு நகரத்துக்கு நீங்கள் ரிசர்வேஷன் இப்படியே கொடுத்துருக்கணும். அப்புறம் நாளைக்கு கூப்பிடுவாங்க. திமுக தலைமை ஏற்கிற கட்சியாக இருந்தால் இன்றைய தினம் மாலையில் அனைத்து கட்சி நம்ம கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள் கூட்டம் 5 மணிக்கு நடைபெற இருக்கிறது. அதே அங்கே நடத்துகிறாங்க. இப்போ மாவட்ட கழகத்தில் நம்ம நடத்திட்டோம், மாவட்ட அளவில் நடத்திட்டோம். ஒன்றிய அளவில் நீங்கள் நடத்துவதற்கு நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் இப்படி அந்த ஒவ்வொரு கட்சிக்கு ஒரு பொறுப்பு உண்டு. அந்த அளவில் நீங்கள் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வாய் மூலமாகவோ தொலைபேசி மூலமாகவோ நேராகவோ நீங்கள் அழைத்து பேச வேண்டும். ஆக ஒருங்கிணைத்து பணியாற்ற வேண்டும். ஈகோ பார்க்காமல் இணக்கமாக பணியாற்ற வேண்டும். ஆக இணக்கமாக பணியாற்றும் போது இந்த அணி சேர்ந்து பணியாற்றும் போது ஒவ்வொரு வாக்காளர்களுடைய தன்மை நாங்கள் இப்போ திமுகவில் நாங்கள் இப்போ 1 வருஷமாக உறுப்பினர் சேர்க்கின்ற பணியில் 1 வருஷம் வீடு வீடாக சென்று வாக்கு சேர்த்திருக்கின்றோம். அடுத்து உங்களோட ஸ்டாலின் திட்டத்தில் வீடு வீடாக சென்று கேம்ப் நடத்தி அதற்கு மூலமாக பல திட்டங்களை நிறைவேற்றிருக்கின்றோம். அதேபோல் மக்கள் வரும் இந்த நலங்காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு வீடாக சென்று அவர்களும் அழைத்து அந்த கேம்பில் கலந்து கொள்ள வச்சிருக்கின்றோம். ஆக 3 4 முறை அதில் எஸ்ஐஆர் பணியில் ஒவ்வொரு வாக்காளர்களையும்
உறுப்பினராக ஆக்கிய தகுதியை உருவாக்கியது எங்களுடைய முன்னேற்ற கழகம். வீடுகளாக சென்று அதை வாக்காளர்களை உறுப்பினர் வாக்க எஸ்ஐஆரில் தீவிரமாக உறுப்பினர் சேர்க்கின்ற பணியில் 90% பணியை திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் நிர்வகித்தார்கள். அதே போல வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற திட்டத்தின் மூலமாக நாங்கள் மகளிர் மூலமாக ஒவ்வொரு வீடாக சென்று மகளிரை சந்தித்து என்னென்ன செய்திருக்கின்றோம் என்ற பணியை நாங்கள் கேட்டிருக்கின்றோம். ஆக அந்த அளவுக்கு நாங்கள் இதுவரை நடந்து கொண்டிருக்கின்றோம். இதுவரையில் கஷ்டப்பட்டதை அங்கே வாக்காக மாற்றுகின்ற நாள் 23, இன்னும் 20 நாட்கள், 20-25 நாட்கள் ஓய்வில்லாமல் பணியாற்றுகின்ற வேலையை நம்முடைய ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள், பேரூர் செயலாளர்கள் ஆக தீவிரமாக இங்கு இருக்கின்ற முன்வரிசையில் உள்ள அனைத்து கட்சியுடைய நிர்வாகிகளை நீங்கள் சேர்த்து நம்ம வீட்டு காரியம் ஆக காரியம் அதுக்கு நமக்கு தான் உரிமை உண்டு. அந்த உரிமையை பண்ணும்போது நீங்கள் தான் நம்ம வீட்டு நிகழ்ச்சி அடிப்படையில் அவர்கள் விருந்தினர்களை நாம் உபசரிப்பது எப்படியோ அதே போல இந்த கட்சி தோழர்களை அழைத்து அவர்களை பேசி பழகி இணக்கமாக இருந்து வாக்காளர்களை சந்தித்து பணியாற்ற வாக்களிக்க வெற்றி பெற வேண்டும். நம்முடைய மாவட்டத்திற்கு 5 சட்டமன்ற தொகுதியும் நம்முடைய அணி வெற்றி பெறுகின்றது என்ற நிலையை இருக்கிறது. ஆக எல்லா பணியும் நாம் செய்திருக்கின்றோம். அதை வாக்காக மாற்றுகின்ற வேலை நமக்குள் இணக்கமாக இருந்து விட்டு கொடுத்து அதை நாம் செய்திட வேண்டும். ஆக உதயசூரிய சின்னம் இப்போ இப்போ அந்த கடலூர் மாவட்டத்தில் 3 தொகுதியில் உதயசூரிய சின்னம், சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியில் உதயசூரிய சின்னம், போனூர் சட்டமன்ற தொகுதியில் உதயசூரிய சின்னம், அதே குறிஞ்சிப்பாடி தொகுதியில் உதயசூரிய சின்னம், காட்டுமன்னார் தொகுதியில் பானை, அதே போல் கடலூரில் கை. ஆக கடலூரில் கை இருக்கிறது. அது மட்டும் ஒரு கையாக இருக்குது. எல்லா கையும் தட்டணும். பானைக்கு கை தட்டியலாம், எல்லாத்துக்கும் கை தட்டும். ஆக எல்லாரும் சேர்த்து 100 கோடி தேடி இருக்க வேண்டும். அதனால் பணியாற்ற வேண்டும். அதுக்கு தலைமையேற்கின்ற திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் கடும் பணியாற்ற வேண்டும். நம்முடைய எழுச்சியை காட்டுகின்ற வகையில் 8ஆம் தேதி நடக்கின்ற கூட்டம் ஒரு மாபெரும் கூட்டமாக அந்த கூட்டம் அமைய வேண்டும். அதுக்கு திட்டமிடல் செய்ய வேண்டும் என்று நம்முடைய நிர்வாகிகளை நான் கேட்டுக்கொள்கிறேன். இது ஒரு மாவட்ட செயற்குழு கூட்டமாக நாங்கள் நடத்துகிறோம். இப்போ மாவட்ட அனைத்து கட்சி கூட்டமாக நடத்துகிறோம். காணவில்லை. நாங்கள் இப்போ மற்ற சில காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை, விழுப்புரம் மாவட்டத்துக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை, நாங்கள் அடுத்தது கட்டமாக செல்ல வேண்டிய அதனால் முதலே இப்போ கூட்டத்தை நடத்திருக்கின்றோம். அதனால் கொஞ்சம் எல்லாரையும் பேசுவதற்கு விடுதலை சேர்த்து 5 மாவட்ட செயலர் இருக்காங்க. 5 பேரும் பேச விட்டு காலம் மன்னர் சேர்ந்து பேச விட்டோம். அப்போ கிஷோர் வந்து என்ன பேச முடியும், அவரு முடிச்சிருப்பார். அதெல்லாம் அமல் அடுத்த கட்டம் உங்களுக்கு தேர்தல் அதனால் போச்சுக்கோ. இந்த சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு அடுத்த உள்ளாட்சி தேர்தல். அப்போ உள்ளாட்சி தேர்தல் வார்டு கவுன்சிலர் எல்லாரும். அதனால் இந்த தேர்தல் அடுத்த தேர்தல் அவனுக்கு இது 5 பேருக்கு தான். அப்புறம் பார்த்தா கிட்ட 685 கிட்ட நம்முடைய மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 1200 ஊராட்சி இருக்குங்க. 665 ஊராட்சி இருக்கு. அப்புறம் கவுன்சில் இருக்கு. ஆக இதையெல்லாம் தீர்மானமாக இதில் வெற்றி பெற்று அதிகமாக இடங்களை கைப்பற்றினால்தான் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போக முடியும். அதனால் மனதளவில் நம்முடைய மாவட்டத்தில் நம்மளோட அணியை தான் பெரிய அணி. உஷாராக இருக்க வேண்டும். இப்போ சூப்பர் ஸ்டார் போனதில் ஹீரோ, இப்போ என்னது சூப்பர் ஸ்டார். நம்ம யாருன்னா நம்முடைய தேர்தல் அறிக்கை கூப்பன் கொடுக்குற மாதிரி 8000 ரூபா. அவன் பொருள் தராங்கன்னா பொருளை நம்மளுக்கு கூப்பன் கொடுக்குறோம். 8000 ரூபா கொண்டு கூப்பன் 8000 அளவுக்கு பொருளை ஒரு கடையில் எந்தெந்த கடையில் வாங்கலாம் வேண்டிய கவர்மெண்ட் அரசாங்கம் அறிவிக்கும். காட்டுமனா இல்லாத எந்த கடையில் அறிவிக்கிறாங்களோ போய் கூப்பனை கொடுத்தா அவர் ஃப்ரிட்ஜை மாற்றலாம், கேஸை மாற்றலாம். எல்லாம் வாய் இதுதான் சொல்லிகிட்டே இருக்கணும். நம்மளோட வாய் சொல்லிகிட்டே இருக்கணும். 23ஆம் தேதி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். 2000 கொடுத்தோம், 5000 கொடுத்தோம், 3000 கொடுத்தோம். ஆக இந்த வேலை கட்டாது. 5 வேலை கட்டு, 5 வேலை கட்டு, 5 வேலை கட்டு.
தப்பி தெரியல காட்டாது, 5 விரலை காட்டு. அதான் 5 விரலை காட்டி 5 கொடுத்துட்டா. ஆக அந்த ஒரே மாசத்துல 5 ரூபா 3 ரூபா 8000 ரூபா. ஆக இதை கொடுத்துட்டு இருக்கோம். போய் சொல்லணும் மகளிர், ஒவ்வொரு மகளிர் சொல்றோம். எங்களுக்கு வெள்ளம் என்பதில் மகளிர் இந்த அளவுக்கு ஆர்வமாக எப்படி நான் முன்னேற்ற காலத்தில் ஆர்வமாக பெண்கள் வீடுகளாக சென்று கும்பலாக சென்று கூட்டமாக செல்லக்கூடிய நிலை இருக்கிறது. ஆதரவான வாக்கை நாம் வாக்காக மாற்ற வேண்டும். ஆக ஒன்றுபட்ட கடலூர் மாவட்டத்தில் 9 சட்டமன்ற தொகுதியில் நம்முடைய அணி வெற்றி பெற வேண்டும். விருத்தாசலத்தில் முரசு, மற்ற யூனியன், இங்கே பானை, பண்புட்டில் பானை, பண்ருட்டி பானைக்கு வெற்றியாக இருக்க வேண்டும். ஆக பண்ருட்டியில் நம்முடைய விடுதலை சிறுத்தை கட்சியுடைய வேட்பாளர் பானை சென்று வெற்றி பெற்றார். அப்துல் ரஹ்மான் அங்கே வேட்பாளராக கடலூர் பண்ருட்டிலே தாக்கல் பண்ணார்களே திருமாவளவன் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதுதான் ஆக ஏன்னா எப்படி அதனால் இதுதான் எப்படி வச்சாங்கன்னா அறிவிக்கின்ற வேட்பாளர் பானை சின்னத்தை வெற்றி பெற வேண்டும். ஆக இங்கே கோனகிரியில் சரவணனுக்கு சூரியன் குறிச்சிப்பால் யாருப்பா? எனக்கு உதயசூரிய சின்னம். அப்படியே விருத்தாசலத்தில் தேசிய தேமுதிக அறிவிச்சாங்க. வேட்பாளராக கேப்டனுடைய மனைவி அவர்கள் போட்டியிட்டார். திட்டக்குடியிலே கணேசன் உதயசூரிய சின்னத்தில் போட்டியிட்டார். அதே போல நெய்வேலியில் சபா ராஜேந்திரன் உதயசூரிய சின்னத்தில் போட்டியிட்டார். ஆக எல்லோரும் வெற்றி பெற வேண்டும். 9 சட்டமன்ற தொகுதியும் கடலூர் வென்றெடுத்தது என்ற நிலையை உருவாக்க வேண்டும். பணியை தீவிரமாக இருக்க வேண்டும். ஆக எல்லோரும் நல்லா கைத்தட்டீங்களா? யாராவது செய்யறாங்க பார்த்துக்கலாம். ஆக வாக்குச்சாவடி அளவில் ஒவ்வொரு தோழர் ஒரு பணியும் நாங்கள் மானிட்டர் பண்ணுவோம். எங்களுக்கு அந்த செட்டப் இருக்குது. எங்களுடைய ஐடிவி ஒவ்வொரு வாக்குச்சாவடியும் பிடிஏ பூத் லெவல் டிஜிட்டல் ஏஜென்ட் பிடிஏ ஆக ஒன்றாடம் அன்றாடம் அந்தந்த பிடிஏக்கு மூலமாக யாராவது ஓட்டு கேட்டாங்க, எந்தெந்த கட்சி வந்தாங்க என்ற பட்டியல் விவரம் மாவட்ட கழகத்துக்கு தெரியும் வரும். அன்றைக்கு அது பார்த்த ஸ்டார்ட் ஆகிடும். ஐடிவி யார் ஜாமரா எங்கே இருக்கான் சரிண்ணா? ஒவ்வொரு தொகுதிக்கு 5% ஒரு அமைப்பாளர், அவர் மாவட்ட அமைப்பாளர் ஜாஃபர். ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் எவ்வளவு வாக்கு சேர்ந்தார்கள், எந்தெந்த கட்சி வாக்கு கேட்க வந்திருக்கிறார்கள் என்ற விவரம் சேகரிக்கப்படும். எங்களுடைய ஒவ்வொரு தொண்டர் ஒவ்வொரு பணியும் நாங்கள் கண்காணித்து கொண்டிருப்போம். எங்களுக்கு ஓரணி தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கின்ற பணியும் நாங்கள் அதே போல தான் எந்தெந்த புத்தில் எந்தெந்த பணி ஆக ஒன்றிய செயலர் ஏமாற்ற முடியாது, யாரும் ஏமாற்ற முடியாது. அவன் டேஷ்போர்டில் நாங்கள் பார்த்துட்டு இருப்போம். தலைவர் பார்ப்பார். டேஷ்போர்டில் ஒவ்வொரு கிளை பூத்து வாரியாக அங்கே காப்பார்கள். அது யாரும் பண்ண முடியாது, யாராவது பண்ணி அது யாராவது செய்யல அந்த மாவட்ட செயலாளருக்கு அந்த ஒன்றிய செயலாளருக்கு அந்த லிஸ்ட்டை அனுப்பப்படணும். ஆக அதை நான் இங்கே ஒரு எச்சரிக்கையாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கின் போராடா போலியா, சித்தார்த்தம் போராடா போலியா, ராதா வாட்ஸ்அப்பில் விடுறாரா பார்ப்போம். யாரும் ஏமாத்தான் எது எல்லாரையும் வாங்க சொல்லுவோம். அப்போ கிஷோருக்கு போய் சேர்ந்தாரா ஓட்டு கேட்டாரா பார்ப்போம். ஆக பார்த்து அந்த தலைவருக்கே பணியாற்ற சொல்லுவோம். நாங்கள் இந்தியா காட்டுறாரா காட்பாடிக்கு போகிறாரா எங்கே போகிறாரு கிஷோரு. ஆக அவரவர் தொகுதியிலே அவரவர் பணியாற்ற வேண்டும். ஆக அதனால் வெற்றி பெற வேண்டிய வேட்பாளர் அவர் அலட்சியமாக வெற்றி பெற்றுட்டோம் அது சொல்றதான் பயமாக இருக்கும். நீ ஒத்திரி ஓட்டு இவ்வளோ ஓட்டு ஜெயிச்சு அந்த திமுக எல்லாருக்கும் எனக்கு அதுவே போட்டியாகி
நான் இவ்வளோ 50,000 ஓட்டுனாங்க தப்பி துடிச்சு 2,000 ஓட்டில் எல்லாரும் நான் தெரியாத ரகசியத்தான் சொல்லிவிட்டேன். அப்போ கூட்டி 15 நாள் இங்கே 20 நாளாக கூட்டணி மாறிவிட்டார். என்ன அவருக்கு நீ இந்த கூத்த பார்த்து அந்த கூத்த பார்த்து அதை அப்படியே அவர் பார்த்துக்கிட்டார். பார்த்துட்டு நானே கிட்ட 2,000 ஓட்டு 2,000 ஓட்டை தப்பிச்சு வரல. அதனால அலட்சியமாக என்னால் நான் அதிகமாக தான் பண்ணுறேன். 50,000 ஓட்டு தெரியுங்க, அதான் எனக்கு பயமாக இருக்கேன். என்ன சொல்லுறது, இப்போ மொயில் ஆமை கதையாக இருக்கக்கூடாது. அதனால் நாங்கள் ஜெயிக்கணும் இல்லை பார்த்து பணியாற்ற வேண்டும் என்று கேட்டு கூட்டணி கட்சியுடைய தோழர்களுடைய பேச்சுவார்த்தை குழு நானும் ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு கட்சியுடைய நிர்வாகிகளும் எப்படி மனம் நோக்காமல் கடுமையாக இருந்து எங்களையும் காப்பாற்ற வேண்டும், உங்களையும் காப்பாற்றுகின்ற வகையில் அவர்கள்கிட்ட கேட்ட தொகுதியெல்லாம் கொடுத்து கடைசியாக கையொப்பம் விட்டு எல்லோரும் மகிழ்ச்சியாக கூடிய நிலையில் இருக்கின்றோம். எப்படி கேட்டு உரிமை கேட்டு சீட்டுகளை பெற்றார்களோ அதே போல வெற்றி பெறுவதில் உரிமை கொண்டு உரிமையுடன் பண்ருட்டிலே பணியாற்றி அந்த மாவட்டத்தை சார்ந்த தோழர்கள், அந்த கிராமத்தை சார்ந்த தோழர்கள் வாக்காளரை சந்தித்து வாக்கு கேட்டு வெற்றி பெற வைக்க வேண்டும். அதுவே காட்டு விழாவில் நாங்கள் அதிகமான வாக்குகள் போனால் பழைய வாக்கு போகும்போது 52,000 வாக்குகள் காட்டு விழாவில் கூடுதலாக நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்றோம். அதே போல் சிதம்பரம் நாடாளுமன்றத்தில் 38,000 வாக்குகள் கூடுதலாக சிதம்பரம் நாடு சட்டமன்றத்தில் பெற்றோம். கோனகிரி சட்டமன்றத்தில் 22,000 வாக்குகள் கூடுதலாக நாம் பெற்றோம். கடலூர் சட்டமன்றத்தில் 37,000 லட்சம் வாக்குகள் கூடுதல் பெற்று நாம் வெற்றி பெற்றோம். குறிஞ்சிப்பாடியில் 47,000 வாக்குகள் கூடுதல் பெற்றோம். இதெல்லாம் காங்கிரஸுக்கு. அதெல்லாம் காங்கிரஸ் தோழர்கள் தெளிவாக சீட்டு கேட்கலாம். ஒரே ஒரு தான் செயல்படுத்தாங்க, மற்ற சீட்டு கேட்க அவங்கெல்லாம் போராடிட்டாங்க. அந்த அளவுக்கு தேர்தலில் நாங்கள் ஒவ்வொரு இயக்கத்துக்கும் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் நாங்கள் தீவிரமாக பணியாற்றினோம். அதே போல 2 மடங்கு அப்போ அங்கே ராகுல் காந்தியை பிரைம் மினிஸ்டராக ஆக்க வேண்டும் என்ற உணர்வில் நாங்கள் தீவிரமாக பணியாற்றிய திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களை உலகமாக்குவதற்கு இன்னும் 2 மடங்கு வேகமாக பணியாற்ற வேண்டும். நம்முடைய விருந்தாளிகளை அழைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம வீட்டு விருந்தாளிகள் இவர்கள். நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வந்தால் எப்படி உபசரிக்கின்றோமோ, எப்படி அவளை மரியாதை மரியாதை நாம் வைத்துக் கொள்வோமோ, அதே போல நம்முடைய கூட்டாளிகளை மதித்து அவர்களை நாம் இங்கே உறவினராக பாவித்து நம்முடைய அந்த அளவுக்கு அவர்களை மதித்து அவர்களை பணி வைத்துக் கொண்டு அவர்களையும் சேர்ந்து நாம் வாக்கு கேட்க வேண்டும் என்று உங்களையெல்லாம் கேட்டு விரும்பி இந்த நேரத்தில் இவ்வளவு வந்த தோழர்களுக்கு நன்றியை சொன்னதற்கு 8ஆம் தேதி காலையில், அதாவது நாளை தான் அனைத்து ஒன்றியத்திலும் நகரத்திலும் வேலூரிலும் அனைத்து கட்சி கூட்டத்தை செயற்குழு கூட்டம் அனைத்து கட்சியுடைய செயற்குழு கூட்டத்தை நடத்த வேண்டும். அனைத்து கட்சி தோழர்கள் நாளை 7ஆம் தேதி, அதாவது 6ஆம் முதல்வருடைய ப்ரோக்ராம் அம்மா வந்திருக்கு. 6ஆம் தேதி புதுச்சேரியில் இரவு கூட்டத்தை முடித்து கொண்டு கலந்து சீர்காழியும் அதே போல் நாகப்பட்டினம் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் தங்குகிறார்கள். வடலூரில் 8ஆம் தேதி காலை வடலூரில் குறிப்பிடுகின்ற அந்த பகுதியில் அனுமதி பெற்று 9 மணி காலை 9 மணி கூட்டம். அதெல்லாம் காலை 9 மணி கூட்டம். காலை உணவை முடித்துக் கொண்டு 8 மணிக்கே கிளம்பி அந்த தோழர் பெருந்தலாக கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர் கலந்து கொண்டு அவர்கள் ஏற்பாடு அனைத்து கட்சி தோழர்களும் கலந்து கொள்கின்ற வகையில் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டு, அதே போல வருகின்ற தோழர்கள் தேர்தல் ஆணையம் இருக்கிற காரணத்தால் அவர் கண்காணிக்காமல் ஆணையம் வருகின்ற வாகனத்தில் எந்த கொடியும் கட்டாமல், கொடி இருந்தால் அதுக்கு பில்லும் அது வேட்பாளர் கணக்கில் ஏறும். அதான் பிரச்சனை.
உணவு மேற்கொள்ளாங்க. அதுக்கு இவ்வளோ சாப்பாடு, டீ கொடுத்தாவே அதுக்கு காசு. டீக்கு 10 ரூபா, காஃபிக்கு எவ்வளோ, டீக்கு எவ்வளோ, காஃபி கொடுத்தீங்க. நம்ம எல்லா கட்சியும் மாவட்டத்தில் தெரியும் உங்களுக்கு. பில்லு காசு, அதே போல் சாப்பாடு வாங்கினா இவ்வளோ காசு, கோடி கார் வந்தால் வாகனம் வந்தால் இவ்வளோ காசு, இவ்வளோ பணம் எல்லாம் வேட்பாளர் கணக்கில் வரும். வேட்பாளருக்கு 40 லட்சம் தான், அதுக்கு மேலே போனால் அதான் காலி. அதனால் தயவுசெய்து வாகனங்கள் கொடி இல்லாமல் வர வேண்டும், கொடி இல்லாமல் வர வேண்டும். ஆர்வத்தில் எல்லாம் கொடி கட்டிட்டு எல்லாம் வந்தாங்கன்னா அது வேட்பாளர் கணக்கில் வரும். அதை 9 வேட்பாளர் 9 வேட்பாளர் கணக்கில் ஏறிடும். அதனால் ஜாக்கிரதையாக உஷார். தேர்தல் நடைமுறையை பின்பற்ற வேண்டும். நாமெல்லாம் வணக்கம், நம்முடைய சாதனை மட்டும் சொல்ல வேண்டும். யாரையும் ஏச வேணாம், மனம் கொடுக்க வேணாம். நம்முடைய சாதனையை சொல்லுகின்ற நம்முடைய கதாநாயகன் சூப்பர் ஸ்டார் அது தேர்தல் அறிக்கையை மட்டும் சொன்னால் போதும். 10,000 ரூபாய் விவசாய நெல் விலை 3,500 ரூபாய் வழங்கப்படும். நெல் விலை விவசாயிகளுக்கு அவர்கள் விரும்புகின்ற 3,500 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். கரும்பு விலை 4,250 ரூபாய் வழங்குகிறார்கள். கரும்பு விலை 4,500. அதேபோல் இப்போ இலவச மின்சாரம் பயன்படுத்துகிற விவசாயிகளுக்கு இலவசமாக மோட்டார் வழங்கப்படும். 32 லட்சம் விவசாயிகள் இருக்கிறார்கள். இலவச மின்சாரம் அவர்களுக்கு மீட்டர் இல்லாமல் மின் மோட்டார் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். விவசாயிகள் ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் அது பயன்பெறுகிற திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். ஓட்டு போடும்போது இதெல்லாம் வருது நினைத்து அவர் இதுக்கு ஓட்டு போட்டால் நம்பகம். ஏன்னா நம்முடைய முதலமைச்சர் சொன்ன சாதனையெல்லாம் செய்து விட்டார். இது வந்தால் செய்வார் என்ற நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருக்கிறது. அதை நாம் வாக்காக மாற்ற வேண்டும். 20 நாள் தான் நமக்கு சாங்க. 23ஆம் நாள் 8 நாள் சார் நான் கணக்கு வீட்டியா இன்னைக்கு என்ன தெரியும்? 25 நாட்கள் இருக்கிறது. நாமினேஷன் 6ஆம் தேதியோட முடிஞ்சு விடும். 6ஆம் தேதி அதுக்கு பிறகு ஸ்கூட்டி இருக்குது. அதுக்கு பிறகு ஓட்டு கேட்கிற வேலைக்கு ஓட்டு கேட்கிற வேலையில் தீவிரமாக நம்முடைய தோழர்கள் ஆங்காங்கு பங்கு பெற வேண்டும். இத்தகைய தீர்மானங்களை நிறைவேற்றுகிறவை எல்லோரும் சேர்ந்து ஓடி தேர்தல் இருப்பார்கள் சொல்வாங்க. எல்லோரும் சேர்ந்து நாம் தேர்தலை வழியாற்றும் போது நீங்கள போனால் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் இருக்காங்க. என் ஊரில் எவ்வளோ வாக்கு நான் வாங்கினேன் அதுவும் வெட்ட வெளிச்சமாக்கப்படும். பெருகிட்ட எல்லாரும் ஊரில் எவ்வளோ ஓட்டு, அவங்க ஊரில் எவ்வளோ ஓட்டு விழுந்தது, இப்போ குலசேரி ஊரில் எவ்வளோ ஓட்டு விழுந்தது என்ற பட்டியல் நாங்கள் வெறும் இருப்பேன். ஆய்வேட்டில் இப்போ எவ்வளோ பூத்தில் வாங்கினாங்க, என் பூத்தில் எவ்வளோ ஓட்டு உண்டு, எல்லா கணக்கும் எடுக்கப்படும். மாவட்ட நிர்வாகிகள், மாவட்ட துணைச்செயலர்கள், மாவட்ட அணி அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள் அவரவர் பூத்தில் ஓட்டு வாங்கினா போதும். அவரவர் பூத்தில் வாக்கு வாங்கினாவே அவரும் வெற்றி பெறுவார்கள். சரவணூரில் எவ்வளோ பூத்தில் வாங்கினேன், வேட்பாளருக்குள்ள அவர் பூத்தில் எவ்வளோ வாங்கினார், அவர் பூத்தில் அவர் பூத்து ஆதிகாரங்களில் எவ்வளோ வாங்கினார் என்ற நிலையில் வெட்ட வெளிச்சமாக்கப்படும். அதெல்லாம் உஷார். பேசுகிற ராதா பூத்தில் அவர் செல்போன்லே கதை ஓடிக்கிறாரு. அவர் பூத்தில் எவ்வளோ வாங்கினேன். ரெஸ்பான்சிபிலிட்டி ஒவ்வொரு நிர்வாகத்துக்கும் ஒவ்வொரு நபர்களுக்கு உண்டு. நாகராஜனுக்கு அவன் பூத்தில் எவ்வளோ வாங்கினான் என்பது வெட்ட வெளிச்சமாக்கப்பட்டு அது அந்த கட்சியுடைய தலைவர்களுக்கும் நான் அனுப்புவேன். இந்த அளவுக்கு டீட்டெயிலாக நாங்கள் கண்காணித்து கொண்டிருக்கின்றோம். டீட்டெயிலாக நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். வாக்குச்சாவடிகளாக அந்த வாக்குச்சாவடி யாராக இருக்கிறாங்க, ஒன்றிய செயலாளர் ஊரில் அப்பப்போ ஒரு ஓட்டு வாங்கினாவே போதும் அந்த டீம் ஜெயிச்சுவோம். கிராம சட்டமன்ற தொகுதியில் அந்த ஒன்றிய செயலாளர் 7 ஒன்றிய செயலாளர் அந்த ஊரில் அவங்க வாங்கினாவே திமுக அதை வெற்றி பெற்றுவோம். அதை நான் உஷார் ஓப்பனாக சொன்னேன். அதுக்கு எல்லாருக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணி முதல்ல அவங்கவுங்க ஊரில் முதல்ல ஓட்டு வாங்கத்தான் முதல்ல ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஊரில் இவ்வளோ ஓட்டை வாங்கிறதுக்கு அதை திட்டமிட்டு எப்படி பணியாற்று அதை பணியாற்றும். பால் இல்லைன்னா பால் பூத்தில் எவ்வளோ உண்டு அதெல்லாம் காணிச்சு அசிங்கப்படுத்துவாங்க. அதெல்லாம் ஜாக்கிரதையாக இருங்க, உஷாராக இருங்க. ஞானமுத்து ஊரில் எவ்வளோ பூத்தில் அவங்க ஓட்டு வாங்கினேன், மாவட்டத்தில் வச்சால் எவ்வளோ பூத்து வாங்கினேன், பதவி தக்க வைக்கப்படும் என்றால்
அவர்கள் பூத்தில் வாக்கு வாங்க வேண்டும். அதனால் ஒரு விஷயம் எச்சரிக்கை. ஆமாம், நான் குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கூட்டணி சார்பாக நான் போட்டியிட்ட எனக்கு உதயசூரியன் சின்னத்தில்